Hi students, now about 2.7ல சம் பார்க்கலாம். Find the number of terms கேக்குறாங்க. அப்ப n வேல்யூ கேக்குறாங்க. சரிங்களா? First given GP நான் பண்றேன். sum first நோட் பண்ணிடுறேன். First sum 4, 8, 16 dot dot 8192 தான். சரிங்களா? லாஸ்ட் டைம் கொடுத்துறாங்க. இப்போ நமக்கு வந்து இயர் a வேல்யூ நமக்கு 4. இல்லையா? R நம்ம கண்டுபிடிக்கலாம்னா T2 by T1 ஃபார்முலா. அப்போ 8/4 கேன்சல் ஆன 2. அப்போ R வேல்யூ காமன் ரேஷியோ 2 வந்துச்சு. இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கு, அதாவது இந்த 8192 இருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்க, எஸ் அது டிஎன் எடுத்துங்கன்னா, டிஎன்னா nth டேர்ம், எந்த டேர்ம் தெரியாது, எத்தனை டேர்ம் தெரியாது, அதில் nth டேர்ம் எடுத்துக்கலாம். அப்போ டிஎன் கூட வந்தீங்க 8192 எடுத்துங்க. சரியா? இப்போ டிஎன் ஃபார்ம் ஆஃப் பர்சன் நமக்கு டிஎன் ஃபார்ம் ஆகுதுன்னா ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. சரிங்களா? இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஏ வேல்யூ தெரியும் 4, ஆர் வேல்யூ 2 தானே, 2, n வேல்யூ தெரியாது n மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்கே அது 8192 இருக்கு. இப்போ 2 பவர் அது n மைனஸ் 1னா இந்த 4 டிவைட் கொண்டு வரலாமா? இப்போ 8192 டிவைட் பை 4 என்ன வரும்? 2 4s are 8, 1 டிவைட் ஆகுது, என்ன பண்ணுங்க 0 போட்டு 9 சேர்த்துங்க. இப்போ 19 ஆகும். 19 நமக்கு 4 4s are 16 தானே, அப்போ 4 4s are 16, ரிமைனிங் நமக்கு இந்த 3 32, இப்போ 8 4s are 32. சரிங்களா? அப்போ 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது இங்கே 2048 வருதா? இப்போ இந்த 2 பவரை மாற்றுங்க. ஏன்னா இங்கே பேஸ் 2 இருக்குல்லையே, அதே பேஸ் இங்கே கொண்டு வரணும். கொண்டு தான் நம்ம ஆகும் பேஸ் 2 ஈக்குவல்னா பவர் 2 ஈக்குவல்ஸ் சொல்ல முடியும். அப்போ 48 எடுத்துங்க, 11 டைம் வரும். சரிங்களா? நம்ம போடுவோம் 1024. ஏன்னா இது தெரியும், ஏன்னா இந்த 1024 நம்ம நைட் டைம் பார்த்துப்பீங்க. 2 4 10 தானே நமக்கு 1024. இப்போ 5 1 2 2 கூட வரும். 2 1 5 6 2 1 2 8 1 2 8, அப்போ 64. அடுத்த 32, அடுத்தது 16, நெக்ஸ்ட் 8, 4 2 2, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரி, இப்போ 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் 2 பவர் 11. இது பாருங்க, அப்போ பேஸ் 2 ஈக்குவல்னா பவர் 2 ஈக்குவல். அப்படின்னா அது பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 11. அப்போ n வரும் 11 plus 1 12. அப்போ n ஈக்குவல் டு 12. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே 12. அவ்வளோதான். இப்போ செகண்ட் சம் போயிடலாமா? என்ன தராம பாருங்க, 1/3, 1/9, 1/27 டாட் டாட் 1 இது 2 1 8 7. ஒன் சம் அதே சம் தான், இது கொஞ்சம் ஃப்ராக்ஷனும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அதே போயிடலாமா? இப்போ இங்கே என்ன கொடுக்குறோம் நமக்கு இயர். ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ வந்து 1/3. ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஆர் ஃபார்ம் வந்து T2 by T1. ஒரு ஃப்ராக்ஷன் நான் இப்படி பண்ணிடுறேன். T2 என்னது 1/9, T1 என்ன பண்ணலாம், அப்படியே மல்டி பண்ணி நம்மலாம் ரெசிவ் பண்ணிடலாமா? டிவைட் இந்த ஃப்ராக்ஷன் தான் நம்ம ரெசிவ் பண்ணோடனே நமக்கு கேன்சல் 3. ஆன்சர் நமக்கு ஆர் ஈக்குவல் டு 1/3. Tn ஃபார்ம் போடலாம், ஏஆர் பவர் n மைனஸ் 1. இப்போ இந்த லாஸ்ட் டைம் என்ன நமக்கு nth டைம் பார்த்துப்போம் இல்லையா? அப்போ Tn ஈக்குவல் டு அது 1/218. Tn ஃபார்ம் அது ஏ தானே, ஏ வேல்யூ வந்து 1/3, 1/3 இன்ட்டு ஆர் வேல்யூ வந்து 1/3. அப்போ n மைனஸ் 1 n மைனஸ் 1 தெரியாது, ஈக்குவல் டு 1/2187. இந்த இங்கே இருக்குல்ல அந்த பை 3, இங்கே நம்ம மேலே போவோம் 3 மல்டிபிள் போகுமா? அப்போ 1/3 பவர் இது n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1/2187 இன்ட்டு 3. ஏன் சொல்லலாமா? 7 3s are 21, 2 3s are 6 7 2 are 9. ஆன்சர் 1/729 வருது. ஓகே, இப்போ 729 நம்ம 7 டிவைட் போடுங்க, அது 3 பவரை கொண்டு வாங்க. டூ 3s are 6 7 1, 4 3s are 12 1. நமக்கு 3 போலாமா? 8 4s are 8 3s are 24 ஆறு 1, 27 வருமா? 9 3 3 1 2 3 4 5 6. அப்போ 1/3 + 6 இருக்கா, இதை போடலாம் 1/3 whole + 6 போலாமா? ஏன்னா 1 பவர் anything 1 தானே. இப்போ அகைன் பாருங்க, பேஸ் 2 ஈக்குவல்னா பவர் 2 ஈக்குவலா? அப்போ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 6.
அப்போ 6 + 1 அப்போ என்ன நமக்கு வந்து 7. ஓகேங்களா, 2 சம் நமக்கு ஓவர். இந்த லாஸ்ட் டைம் நம்ம nth டேர்மா நீங்க எடுத்துட்டு போடுங்க ஆன்சர் வரும். ஏன்னா இங்க வந்து இதே ஏபியில் பார்த்தோம்னா n = L - A/D + 1 அந்த ஃபார்மை தனியாக ஒன்று போட்டு போடுவோம் இல்லையா. இங்கே ஜிபிக்கு n ஃபார்மா இல்லை, நம்ம என்ன பண்ண மாதிரி nth டேர்ம் எடுத்து தான் போடணும். இங்கே